தலையெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக மே 26 பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. மிக பிரம்மாண்டமான தேர்தல் வெற்றிக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சி. மிக பிரம்மாண்டமாகவே இருக்கிறது எதிர்பார்ப்புகள். மோடி அரசின் முன்னால் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் சவால்களும் என்ன? வெளியுறவு கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவாரா நரேந்திர மோடி? பொருளாதார கொள்கையில மாற்றம், சீர்திருத்தம் இவையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? மாநிலங்களோடு நட்புறவு பாராட்டக்கூடிய அரசாங்கமாகத்தான் அடுத்து அமையக்கூடிய ஆட்சியானது இருக்குமா? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு பிரதானமாக எழுந்திருக்க, சவால்கள், எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் திரு ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் மூத்த தலைவர், காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு KT ராகவன் அவர்களுக்கு. எதிர்பார்ப்புகள் மிக மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. பல பிரச்சனைகளை முன்வச்சுத்தான் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்தன. பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. பணவீக்கம், இதற்கு பாஜகவுடைய தீர்வு என்ன என்று கேட்கப்பட்ட போது நரேந்திர மோடி என்றீர்கள். ஊழல், இதற்கான தீர்வு என்ன? நரேந்திர மோடி. வேலை வாய்ப்பின்மை, இதற்கான தீர்வு என்ன? நரேந்திர மோடி. விலைவாசி உயர்வு, நரேந்திர மோடி தீர்வு. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, நரேந்திர மோடி தீர்வு. விவசாயிகள் பிரச்சனை, நரேந்திர மோடி தீர்வு அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கிறது. மக்கள் அதை ஏற்று வாக்களிக்கவும் செஞ்சிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்க அறிக்கையில 44வது பக்கத்துல இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கோம். மோடியுடைய உரையில 47வது நிமிஷத்துல இப்படி பேசியிருக்காரு, தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் கூட நீங்கள் பிரதானமாக பல பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்வைத்த பிம்பம் நரேந்திர மோடி. Your expectations are huge. Now your expectations பெரிய அளவுக்கு இருக்கிறது. நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதாவும் now could be victims of huge expectations. இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவதுங்க, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், 28 மாநிலங்கள் இருக்கு நாட்டுல, அதுல ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இந்த அளவுக்கு மக்களால் போற்றப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இவன் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தினா ஒரு நரேந்திர மோடிங்கிற பேர் மாத்திரம் இல்ல, அந்த மனிதர் தன்னுடைய மாநிலத்திலே செய்த சாதனைகள். அதுதான் மக்களை, கன்னியாகுமரியில் இருக்கிற மக்கள் கூட இந்த மனிதன் சாதித்தவர். தன்னுடைய மாநிலத்தில் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் பல குறைபாடுகளை சொல்லும் பொழுது, அரசியல் ரீதியாக சொன்னாலும் கூட 90 விருதுகளை இந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்கிறது யூபி அரசாங்கம். இப்படி பல துறைகளை சாதித்த ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுடைய மாநிலத்திலே நடக்கிற அவலங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நரேந்திர மோடி மீது ஒரு இது வந்தது எல்லா மக்களுக்கும். இன்றைக்கு அவருக்கு ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கு, அதனால மக்கள் ஆதரிச்சாங்க. செய்து காட்டியவர் ஒரு மாநிலத்திலே தனக்கு கொடுத்த அந்த மக்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக செய்து காட்டியவன் நாடு முழுக்க ஏன் செய்ய மாட்டார்? அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் பிரதமரா இன்றைக்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக செய்து காட்டுவார். வார்த்தைகள் அல்ல, நரேந்திர மோடி வெற்றி வார்த்தைகளால வெற்றி பெறவில்லை, அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வெற்றியை தந்திருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற திருப்பி சொன்னது 28 மாநில முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அவர். பட் நாடு முழுக்க எழுச்சியை ஏற்படுத்தினார், நாடு முழுக்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார். அதுதான் வெற்றிக்கான. எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு, இது விழுந்திருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் ஓட் அவருடைய ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மேண்டேட் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனாலும் கூட எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜீம் பூம் பான்னு, நான் இப்ப முன்னாடி சொன்ன பணவீக்கத்துக்கோ ஊழலுக்கோ வேலை வாய்ப்பின்மைக்கோ ஜீம் பூம் பான்னு தீர்வு வந்துறாரு. சோ எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, நம்பிக்கையுமே கூட பெரிய அளவுக்கு இருக்கிறது. சோ இது மக்கள் எதிர்பார்க்கிற வேகத்துல நடக்கல அப்படின்னா இது பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா, இல்ல எதிர்பார்த்தபடியே நரேந்திர மோடி விரைவாக செய்து முடிப்பார்? அதாவது நம்ம இப்ப பேசுற விஷயம் ஹைப்போதெட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹேஷியம் அல்லது இப்படிப்பட்ட சாத்தியங்கள் ஏற்படலாம் அந்த அமைப்புல பேசுறோம். இது சரியான அணுகுமுறை என்ன பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எப்படி செஞ்சிருக்காங்க, எப்படி செய்திருக்காரு, அதனுடைய அடிப்படையில நம்ம நம்பிக்கை கொள்ளலாமான்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயம் நண்பர் சொன்னது போல, ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர், ஒரு முதலமைச்சராக 12 ஆண்டுகளாக அவர் செய்து காட்டி அவருடைய குட் கவர்னன்ஸ், அந்த ட்ராக் ரெக்கார்டு, அது ஒரு விஷயம். அவருடைய அந்த நிர்வாக சாதனை, அது ஒரு விஷயம். இரண்டாவது நான் சொல்லுவேன், பாஜகவின் மேனிபெஸ்டோ பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் கத்துக்க வேண்டிய அருமையான ஒரு மேனிபெஸ்டோ.
அது பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட். முதல்ல there is a survival issue, then there is a maintenance issue, then there is a growth issue. ஓப்பனிங் பார்ட் அவங்களுடைய ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா கவலை கொடுக்கும் விஷயங்கள், அதை நாம் சரி செய்ய வேண்டியது சர்வைவல் இஷ்யூஸ் அழகா எடுத்து போட்டிருக்காங்க. நிர்வாக சீர்குலைவு, ஊழல், லஞ்சம் போன்ற விஷயங்கள், நம்பிக்கையின்மை, நிச்சயமில்லா தன்மை, இப்படிப்பட்ட விஷயங்கள், இன்ஃபிளேஷன், பணவீக்கம், சீரியஸ், அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னாலும் கூட பல விஷயங்கள்ல சொல்லி ரிட்டாரிக்ஸ் ஸ்டேட் பண்ணிருக்காங்க. அதற்கு அவங்களுடைய கிளியரான ரோட் மேப் பல விஷயங்களை தெளிவுபடுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஒவ்வொரு செயல்பட வேண்டிய திட்டமும் உங்களுக்கு அது டாக்குமெண்டடா அல்லது டீட்டெயில்ல வேணும்னா ஒரு சில 1000 பக்கங்கள் போகக்கூடிய விஷயங்கள். லெட் அஸ் பி கிளியர். இது நம்ம 5 நிமிஷத்துல பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை அணுகுமுறையில தெளிவும் தீர்மானமாகவும் நன்றாகவும் ஆழமாக போகக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்கிறதா என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் மிக மிக அருமையாக இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. ரைட். அந்த ரோட் மேப்பின் படி மிகச் சரியாகவே செயல்படுத்துவார் அப்படிங்கிற உங்களுடைய நம்பிக்கையும் பதிவு செய்றீங்க. இட் இஸ் நாட் டைம் டு பி சினிக்கல் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புவீங்க. இதை தாண்டி ஒரு குடிமகனா, ஒரு காங்கிரஸ் பிரமுகரா அமைய இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட உங்களுடைய விஷ் லிஸ்ட் என்ன சார்? அதாவது முதல்ல நண்பர் ராகவன் இருக்காரு. இப்பதான் தேர்தல் முடிந்த பிறகு அவரை நான் ஊடகத்தில் முதன்முறையாக சந்திக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. மோடி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு பதவியேற்றிருக்கிறார். இந்த எதிர்பார்ப்புகள் எவ்வளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமான ஏமாற்றங்களும் வரும் என்கிற ஆபத்து நீங்கள் சொன்னது போல அது மறைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது தோல்வியால் தோற்று போனவர்களை விட வெற்றியை கையாள முடியாதவால் தோற்றவர்கள் தான் அதிகம். இந்திய நாட்டினுடைய அரசியல் சரித்திரமும் உலக அரசியல் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட வெற்றியை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய தோல்வி அவர்கள் ஏற்கனவே நடந்த தோல்வியை விட மிக பயங்கரமான தோல்வியாக இருக்கும். இங்க 2 பேரும் சொன்னாங்க as a குஜராத் சீஃப் மினிஸ்டர் he was a success. அதிலே எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. இருந்தாலும் கூட ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக ஏற்றுக்கிறேன். என் மனைவி என் வீட்டில் மிக அருமையாக சமைப்பாள். ஆகவே அவளே ஒரு 10,000 பேர் கலந்து கொள்கிற ஒரு திருமண விருந்திலே அவளை போய் சமைக்க சொன்னா அவ நிச்சயமாக அவள் நல்ல சமையல்காரி என்பது அங்கே நிரூபிக்க முடியாது. ஆகவே சீஃப் மினிஸ்டர் ரோல் என்பது வேறு, பிரைம் மினிஸ்டர் ரோல் என்பது வேறு. இரண்டாவது நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இப்ப முதலமைச்சராகத்தான் நரேந்திர மோடி இருந்தார் அப்படின்னா அப்படி என்ன இருக்கிறது? என்ன ப்ரூவ் பண்ணிருக்கார் பிரைம் மினிஸ்டருக்கு? இல்ல நீங்க இன்னைக்கு டிஸ்கஷன் ராகுல் காந்தியை பத்தி இல்ல ஹரிகரன். இல்ல நீங்க அதை நீங்க முதல்ல புரியுங்க. நரேந்திர மோடியை பத்தி நரேந்திர மோடி நீங்க இல்ல நாட் அட் ஆல். இன்னைக்கு நரேந்திர மோடி குஜராத்ல சக்சஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டரா இருந்ததினால் அவர் இந்தியாவில் சக்சஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னா இட் cannot be taken for granted. இது it has to be proved. ரெண்டாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இலங்கை பிரச்சனை எடுத்துங்க. மன்மோகன் சிங் காமன்வெல்த் மகாநாட்டிற்கு போகக்கூடாது என்று எவ்வளவு கடுமையாக தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பேசினார். நான் அதற்கு போறேன். there is a problem in your mic and coming back to you. I have to interrupt you on that. Thank you. திருப்பி வரேன். நிச்சயமா there is a problem in your mic. இந்த நிலையில திரு தியாகு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். திரு தியாகு அவர்கள், தமிழார்வலர் திரு தியாகு அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் நினைக்கிறார். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துடைய திரு தியாகு அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, பல இடதுசாரி சிந்தனையாளர்கள், பல சமூக ஆர்வலர்கள் மோடி மீது வைத்த குற்றச்சாட்டு அவர் கார்பரேட்டுகளுடைய பிம்பம், கார்பரேட்டுகளுடைய அஜெண்டாவைத்தான் அவர் வலியுறுத்துவார், ஏழைகளுக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு. நேற்று அவர் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் ஆற்றிய உரை ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அரசு என்பது ஏழை எளிய மக்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, பெண்களுக்கானது, கிராமங்களுக்கானது, விவசாயிகளுக்கானது, தலித்துகளுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, அனைவருக்குமானது அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை ஏன் செயல்படுத்த மாட்டார்? அஜெண்டா இஸ் செட். இது ஏன் அவருடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடாது? ஏன் இருக்காது? அரசு முதலாளிகளுக்கும் நிலப்பிரபுகளுக்குமானது என்று நேரு முதல் மன்மோகன் வரை யாரும் சொன்னதில்லை. எல்லோருமே ஏழைகளுக்கானது, தொழிலாளர்களுக்கானது, மக்களுக்கானது என்றதை எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை வைத்து பார்த்தோம்னால் கர்பி ஹட்டாவ் என்று முழக்கமிட்ட இந்திரா காந்தி வறுமையை ஒழிச்சிட்டு போயிருக்கலாம். சோசியலிசமானி சமுதாயம் என்று அறிவித்த நேரு நாட்டை சோசியலிச நாடாக்கி இருக்கலாம். எனவே அறிவிப்புகள் அல்ல பிரச்சனை. என்ன கேள்வி என்றால் வளர்ச்சி கொள்கை, ஒரு மாற்று வளர்ச்சி கொள்கை முன்வைக்கப்படுகிறதா என்பதுதான். காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளும் முன்வைத்திருக்கிற அந்த வளர்ச்சி கொள்கை, குறிப்பாக 91க்கு பிறகு நரசிம்மராவ் காலத்திற்கு பிறகு வந்த
அந்த பொருளியல் கொள்கை, உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், ஊழல் மயம் என்ற அந்த பொருளியல் கொள்கை, அந்த கொள்கையை நான் அடியோடு மறுதளிக்கிறேன். ஒரு புதிய பாதையில் நாடு நடைபோடும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை நான் புனித நூலாக மதிக்கிறேன் என்று தேர்தல் காலத்தில் அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பேரில் தான் உறுதி எடுத்துக் கொள்ளப் போகிறார். இந்திய குடியரசினுடைய நாடாளுமன்றம் தான் அது. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய குடியரசை 49 சொன்னதா 76 இந்திரா காந்தி செய்த திருத்தத்தின்படி ஜனநாயக சோசியலிச மதச்சார்பற்ற இறைமையுள்ள குடியரசு. ஜனநாயகம் பற்றி பேசுறாங்க, மதச்சார்பின்மை பற்றி பேசுறாங்க, இறையாண்மை பற்றி பேசுறாங்க. ஆனால் காங்கிரஸோ பாஜகவோ வேறு அரசியல் கட்சிகளோ சோசியலிச வளர்ச்சி பாதை பற்றி பேசுவதே இல்லை. அப்ப மாற்று வளர்ச்சி அவர் மீது நம்பிக்கை வரல. உங்களுக்கு மாற்று வளர்ச்சி கொள்கையை முன்வச்சா நம்ம அவருக்கு ஒரு மாற்று கொள்கை இருக்கிறது, மாற்று பாதையில் அவர் இந்தியாவை எடுத்து செல்வார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை உடைய விஷயமா இல்லை அப்படிங்கிறது தியாகோவுடைய பார்வையாக இருக்கிறது. மேலும் சில முக்கியமான விஷயங்கள் எழுந்திருக்கின்றன. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அதை எழுப்பினார். வெளியுறவு கொள்கை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில, நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில சார்க் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் அதிபரும் பங்கேற்கிறார். நரேந்திர மோடியுடைய வெளியுறவு கொள்கையில அப்படியே மாற்றம் இருக்குமா அல்ல இருக்காதா? நரேந்திர மோடி அரசின் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் விரிவாக அலசி வருகின்றோம், விவாதித்து வருகின்றோம். இதை தாண்டி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது. ஆனால் எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இந்த நிலையில திரு KT ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இடைவேளைக்கு முன்னாடி திரு பீட்டர் அல்போன்ஸும் அதை பற்றி குறிப்பிட்டார். சார்க் தலைவர்களுக்கு பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் உள்ளிட்ட நாடுகளுடைய அரசாங்க ஆட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரிசையில ஸ்ரீலங்காவுடைய அரசாங்க தலைவர்களுக்கும் ஆட்சி தலைவருக்கும் ராஜபக்சாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்சாவும் இந்த நிகழ்வுல பங்கு கொள்வார் என்றே நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, ராஜபக்சா அரசாங்கத்தோடு வலுவான நல்வுறவையே நரேந்திர மோடி பேண விரும்புகிறார் அப்படிங்கறதானே தெளிவாகிறது. நீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டது காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகாத, பேசாத, வைக்காத, இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் அங்க இருந்தா இந்த பக்கம் திரும்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மோடி எடுக்கு. அதாவதுங்க, சார்க் மாநாடுகள், சார்க் நாடுகளோடு நல்லுறவை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறோம். ராஜபக்ச அரசாங்கத்தோடு நல்லுறவு இல்லை, இலங்கை அரசாங்கத்தோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை. நரேந்திர மோடியுடைய ஆசை ராஜபக்சாவோடு இலங்கை அரசாங்கம். நாளைக்கு ராஜபக்சே போயிட்டு அவங்க இவங்க வந்தாலும் சரி, சந்திரிகா குமாரதுங்கா வந்தாலும் இதே நிலைப்பாடு. இலங்கை அரசாங்கத்தோடு நட்புறவு பேணணுங்கிறது நரேந்திர மோடியுடைய எண்ணம். மிஸ்டர் ஹரி, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இலங்கை அரசு மாத்திரமல்ல, சார்க் நாடுகள் அத்தனை பேருமே நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளோடும் நல்லுறவை வளர்க்கணுங்கிறதா நம்முடைய ஆசை. அதனால நான் சொல்றேன் இருங்க, அதனால பங்களாதேஷ்ல இருக்கிற இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வந்தாங்க, ஊடுருவங்களை வெளியில போகணும், அங்க நரேந்திர மோடி பேசும்போது சொன்னார். அதுல ஒரு மாற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கேள்வி, நாட்டுடைய வீரர்கள் கொல்லப்படும்போது பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுல நாம நவாஸ் ஷெரீஃபை கூப்பிடுறதுனால அது கேட்க கூடாது. ஸ்ரீலங்கா சார்ந்து இலங்கை அரசாங்கத்தோடு வலுவான நட்புறவை பேணுவதானே பாஜகவுடைய எண்ணம். மாறா நீங்க காமன்வெல்த் மாநாட்டுக்கு போக கூடாதுன்னு தமிழக பாஜக. ஆமா, காமன்வெல்த் தமிழ்நாடு பிஜேபி மாத்திரம் இல்லங்க, சென்ட்ரல் பிஜேபிக்கு அதான் ஸ்டாண்ட். எங்களுக்கு ஒன்னும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்க இப்போ பாகிஸ்தான் பிரதமர் வராருன்னு சொன்னா நல்லுறவை வளர்க்கறதுக்கு, அதே நேரத்தில் பாகிஸ்தான் பார்டர்ஸ்ல பிரச்சனை பண்றாங்கன்னா அதையும் கேட்டிருப்பேன். நேற்று நவாஸ் ஷெரீஃபை கூப்பிட்டீங்க, நீங்க எப்படி கேட்பீங்க, விமர்சனம் பண்ணீங்கன்னு கேட்பீங்களா? பொதுவா இந்த நாட்டை சுற்றி அண்டை நாடுகளோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. ஸ்ரீலங்கா ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்டாண்ட் கிடையாது, சார்க் ஸ்பெசிபிக். நம்ம நாட்டை ஸ்பெசிபிக்கா நரேந்திர மோடிக்கு நல்லுறவு வளர்க்கணுங்கிறதா எல்லா நாடுகளோடும் நல்லுறவு வளர்க்கணும். அதே நேரத்தில் நாங்க மே 16 நரேந்திர மோடி அவருடைய ட்வீட்ல சொல்றார், President Rajapaksa, it was wonderful speaking to you earlier today. I look forward to strong relations between Sri Lanka and India. காமன்வெல்த் மாநாட்டுக்கு போக கூடாது உங்களுடைய அகில இந்திய தலைமை எடுத்து காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகலாம், அந்த நாட்டோட உறவு வரக்கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? ஒன்றும் புரியல. அதாவது இஷ்யூ பேஸ் தான் எல்லாம் பேசுவாங்க. ராஜபக்சே தொலைபேசியில வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு.
அதனால திருப்பி இதுக்கு பதில் சொல்லுவது தவறா? இது நாகரிகமற்ற விஷயமா? அது எனக்கு புரியல நீங்க சொல்லுவது. ஒரு நாட்டுடைய அண்டை நாடுகளோடு நல்லுறவை வளர்த்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முயற்சி செய்வது என்பது தவறான விஷயம் கிடையாது. காமன்வெல்த்ல போகக்கூடாதுன்னு சொன்னது தமிழக பாஜக நிலைப்பாடு, இந்திய ஆல் இந்தியா பிஜேபி அதே நிலைப்பாடு தான். ஒரு மாநாடு இலங்கையில நடந்தா போகக்கூடாது நிலைமைகளை, அதாவது அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கணும். இப்ப மாற்றம் செய்தி வரும்பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன். இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஸ்ரீலங்கன் பிஷர்மேனை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்ப பார்த்த நியூஸ். இப்ப இது மாதிரி விஷயங்கள் இந்த கடந்த 10 ஆண்டுகள் நம்ம பார்த்ததே கிடையாது. நாம தான் உதவாங்குவோம். ஆனால் இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கிறது. இந்திய மீனவர்களை விடுவிக்கும் போது பல ஸ்ரீலங்கா மீனவர்கள் இந்திய சிறைகளிலும் இருந்திருக்காங்க. அது முன்னுதாரணங்கள் இல்லாதது இல்லை. நான் இந்த நிலையில் திரு பீட்டர் அல்போன்ஸ் குறுக்கிட விரும்புகிறார். I have to give him an opportunity. திரு அல்போன்ஸ். தம்பி ராகவன் வந்து பேசுகிற போது எனக்கு ஒரு இந்த செந்திலும் கவுண்டமணியும் இந்த வாழைப்பழம் ஜோக்கு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது ராஜபக்சே அரசு வேறு, ஸ்ரீலங்கா அரசு வேறு. அவங்க இப்ப சொல்றவுடைய தியரி இதே பிஜேபி தான் என்ன பேசினாங்க. நான் வந்து பிஜேபி கூட குறை சொல்லல. ஆனால் தமிழகத்திலே நாளைக்கு மோடியினுடைய பதவி பிரமாணத்திலே சென்று கலந்து கொள்ள இருக்கின்ற அவருடைய கூட்டணி கட்சிகளை நான் கேட்கிறேன். பாமக கட்சியை கேட்கிறேன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், இங்க இருக்கின்ற தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன். ஏன் முதலமைச்சரை நாளைக்கு அழைப்பதற்காக ரவிசங்கர் பிரசாத் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். அதிலே பங்கேற்க போகின்ற முதலமைச்சரே நான் கேட்கிறேன். இவர்கள் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? பிரதமர் வந்து காமன்வெல்த் மாநாட்டிற்கு போகக்கூடாது, எதிர்த்து அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போனதை கூட மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னவர்கள் அந்த பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்வார்களா? அந்த பதவியேற்பு விழாவிலே இவர்கள் மந்திரிகளாக பதவியேற்றுக் கொள்வார்களா? அது அடுத்த முக்கியமான பிரச்சனை. ராஜபக்சே முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றவர்கள் ராஜபக்சே கலந்து கொள்ளுகிற பதவியேற்பு விழாவிலே மந்திரிகளாக பதவியேற்பார்களா என்பதையும் அந்த அரசியல் கட்சிகள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது வந்து நான் பாஜக அரசையோ மோடியையோ குறை சொல்லல. நாடுகளோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உறவை பேண வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. சொல்லல மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க நம்ம 2 பேருமே நிறைய டிஸ்கஷன்ல கலந்துருக்கிறோம். நீங்க அன்னைக்கு பேசின தொனி வேறு, இன்று நீங்கள் பேசுகிற தொனி வேறு. அது கரெக்ட் தான். ஏன்னா தேர்தல் என்கிற மழை பெய்து நாம் பூசிக்கொண்ட அரிதாரமெல்லாம் கலைந்து நம்முடைய உண்மையான தோற்றத்தை மக்கள் பார்க்க பொருந்தும், எனக்கும் கேட்கிறேன்னு சொன்னா இதுல வந்து தோழர் தியாகுவை போன்றவர்கள் பதில் சொல்லணும். தியாகுவை போன்றவர்கள் தமிழகத்திலே இருக்கிற இந்த கட்சிகளுக்கு என்ன ஆலோசனை வழங்க போகிறார்கள்? நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அழைச்சிருக்காங்க, திரு ராஜபக்சாவையும் அழைத்திருக்காங்க. அது சரியான நிலைப்பாடு என்று நினைக்கிறீங்களா? பிஃபோர் ஐ ஆஸ்க் திஸ், அது சரிதானே? நீங்களும் நல்லுறவு பேணணும்னு நினைச்சீங்க, அவங்களும் பேணணும்னு நினைக்கிறாங்க. அது சரிதானே? உங்களுக்கு என்ன மாற்றம்? இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் அதை கேட்கல. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்ரீலங்கா அதிபரையும் அழைத்திருக்கிறார். அது சரியா தவறா? நான் வந்து சார்க் நாடுகளோடு நல்ல நட்புறவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு என்றால் ஜியோ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அவருடைய பூகோள அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கிறதே, அதை யாரும் மாற்றிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய நெய்பர்கள் வந்து இட் இஸ் நாட் மை பக்கத்து நிலைப்பாடு சரிதான். அன்னைக்கே அப்படி நிலைப்பாடு எடுத்தாங்க. நான் அந்த கொஸ்டினுக்குள்ள போக விரும்பல, தவிர்க்க முடியாது. இதை வந்து மன்மோகன் சிங் வந்து அழைத்திருந்தால் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இல்ல, மன்மோகன் சிங் டீல் பண்ணார். மன்மோகன் சிங் பர்மால பேசினார், பூட்டான்ல பேசினார், மற்ற நியூயார்க்ல பேசினார். அதே போல இவங்களும் பேசுறாங்க. அதே நிலைப்பாடு. தவறு இல்லையே? அது தவறில்லை. ஆனால் அந்த பேசி நீ மாற்று பேசுவது தவறு. இந்த எலெக்ஷனே வந்து பாஜக ஆன் வாட் இஷ்யூ தமிழகத்தில் காங்கிரஸ் என்ன சொன்னார்கள்? இலங்கை அரசோடு நட்புறவு பேணுகிற அவர்களை வந்து எதிரி குற்றச்சாட்டு. சொல்லி இருக்கிறோம். நீங்க என்னுடைய மேனிபெஸ்டோ, பிஜேபி மேனிபெஸ்டோ எழுத்துல இருக்கிறது, படிச்சு பாருங்க. அண்டை நாடுகளோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும், குறிப்பாக சார்க் நாடுகளோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே நேரத்தில்
ஒரு தேவைப்படும் போது மாநாடு தேவைப்படும் போது கண்டிப்பாக நடந்து கொள்வோம். மாநாடு நடக்கும் போதும் ஸ்ரீலங்கா சார்க் நாடு. எஸ் சார், ஆனால் தேவைப்படும் போது கண்டிப்போடு நடந்து கொள்வோம் என்று சொல்லி இருக்கின்ற பாகிஸ்தான் இந்தியா மீது படையெடுக்கும் பொழுது நாடு விட்டு உட்கார்ந்து முடியாது. நீங்க அப்படித்தான் நீங்க பாயிண்ட். இப்போ இது வந்து ஸ்ரீலங்கா ஸ்பெசிபிக் அழைப்பு உங்களுக்கு நிச்சயம் அவரை திருப்தியாக கேட்க விரும்புகிறேன். பாகிஸ்தானுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா இல்லாம இது சார்க் பிரதேசத்தில் கூட சார்க் அமைப்பில் அத்தனை நாடுகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பாகிஸ்தான் உட்பட. என்னும் பொழுது என்ன தவறு இருக்க முடியும்? அதாவது இப்ப பிரச்சனை வந்து அவர் இவரை வாழ்த்தினார், நன்றி சொன்னார் என்ற சம்பிரதாயமோ, இப்போது பல நாடுகளின் தலைவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதோ வெறும் ஒரு செரிமோனியல். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் இவரை அழைத்திருப்பதற்கு முன்னதாக இது தொடர்பாக என்ன கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப மேடையில் பேசுவது வேறு, திருச்சிராப்பள்ளியில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் என்பது வேறு. ஆனால் அவருடைய தேர்தல் அறிக்கை இப்படி ஒரு சிக்கல் இருப்பதாகவே கண்டுகொள்ளவில்லை. ஈழத்தமிழர் இனச்சிக்கல் என்பதோ 2009 முள்ளிவாய்க்காலில் முற்றுப்பெற்ற இனப்படுகொலை பற்றியோ எந்த குறிப்பும் இல்லை. அது குறித்து நடைபெறுகிற விவாதம், மனித உரிமை மன்றத்தில் நடைபெறுகிற விவாதம், மற்ற விவாதங்கள், உலகத்தமிழுடைய கோரிக்கைகள், அதை பற்றியெல்லாம் எந்த குறிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவராகிய இள கணேசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பற்றி ஒரு துணை தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் தலைமைக்கு பகிரங்கமாக வேண்டுகோள் வைத்தார். எந்த துணை தேர்தல் அறிக்கையும் அவர்களிடமிருந்து வரவில்லை. எனவே காங்கிரசின் நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றுவோம் என்கிற அந்த உறுதிமொழி என்ன திசையில் என்ன வழியில் மாற்றுவோம் என்பது இதுவரை அவர்கள் நரேந்திர மோடி வைகோ போய் கேட்டுக்கொள்றாரு, காங்கிரஸ் கொள்கையை கடைபிடிக்காதீர்கள். அவர் இல்லை, நான் காங்கிரஸ் கொள்கையை கடைபிடிக்க மாட்டேன். ஒரு கேள்வி, இதை நீங்க செரிமோனியல் அப்படின்னு நீங்க வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. அவசரப்படல, நீங்க அவசரப்படுறீங்க. நான் செரிமோனியல் ஒதுக்கி தள்ள. ஒரு கொள்கை ஏற்கனவே இருந்தால், அந்த கொள்கை சரியானதாக இருந்தால் இது செரிமோனியல் ஒதுக்கலாம். ஆனால் ஏற்கனவே காங்கிரஸ் கொள்கையை மாற்றுவதற்கான எந்த உறுதிமொழியும் இல்லாத போது இப்ப ராஜபக்சேயை மற்ற தலைவர்களோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு போர் குற்றவாளியாக, இனக்கொலை குற்றவாளியாக, மாநில விரோத குற்றவாளியாக ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய தற்சார்புள்ள பன்னாட்டு புலனாய்வில் உட்பட்டிருக்கிற ஒருவர் அவரை தலைகளை வெட்டக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பிரதமரை தான் அழைச்சிருக்காங்க. எப்படி நம்ம வந்து இல்ல ஒவ்வொன்னா வருவோம். இட் இஸ் எ ராங் சிக்னல் அட் எ ராங் டைம். ஆட்சி பொறுப்பிலே வரல, அதுக்காக அந்த ஆட்சியை இப்படி விமர்சனம் பண்ணுவதுன்றது தெரியாது. பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஒரு விதத்துல நண்பர் சொன்னது போல ஊடகத்துறையும் ஆகட்டும், அறிவுஜீவித்தனமான சில கேள்விகளும் ஆகட்டும், நம்ம வந்து பார்க்க வேண்டிய 4 நிலையில நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல டிரான்சாக்ஷனல் லெவல், ஒரு செயல்பாடு நிகழ்வின் லெவல். அதை தாண்டி அது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு ஓவரால் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற லெவல். அதை தாண்டி அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸிங் லெவல். அதை தாண்டி ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ், வாழ்க்கை பாதை, நாட்டின் வாழ்க்கை பாதை அப்படிங்கிற லெவல். 4 அடிப்படையில் நாம் பார்க்கணும். இப்போ நடக்கிறது முதல் லெவல். அவர் அழகா சொன்னாரு, ரொம்ப பிடிச்சது. இப்போது ஒரு நிகழ்வு, பதவி ஏற்பு நிகழ்வு. அதற்கு ஏற்பட்ட, அதற்கு தெளிவான, அதற்கு தேவையான, அதற்கு சரிவரக்கூடிய சம்பிரதாயங்கள் அடிப்படை. அது எங்கிருந்து வருது? ஒரு மனிதருடைய பர்சனல் ஸ்டைல் அண்ட் கன்விக்ஷன், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அடிப்படை வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் கண்ணோட்டத்தில் வருது. நேற்றிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாசிட்டிவா தான் கொடுத்திருக்காரு எல்லாமே. அவர் என்ன சொன்னார் சொல்லும்பொழுது கூட, எனக்கு முன்னால் இங்கே இருந்த பல அரசாங்கங்கள் நல்லது செய்திருக்கின்றன, அதையும் நான் பாராட்டுகிறேன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இரண்டாவது சொன்னார், ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி பாதி இருக்கும் பொழுது மற்ற பாதி இருக்குன்னு சொல்லுவாங்க, பாதி எம்டி சொல்லுவாங்க. நான் சொல்றேன் முழுக்க இருக்குது. ஏனென்றால் பாதி தண்ணி பாதி காற்று. லுக் அட் த பாசிட்டிவிட்டி. அவருடைய அந்த பாசிட்டிவான ஆக்கப்பூர்வ. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த நரேந்திர மோடியும் போஸ்ட் இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தார். ஸ்ரீராம் காலேஜ்ல பேசும்போது இதை பேசினார். ஏனென்றால் இல்ல, இதுல தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியம், இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. இதுதான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் அரசாங்கம் பொறுப்பேற்கவே இல்லை. அது கூட இல்ல, ஒரு செரிமோனியல் திங்ஸ். அந்த செரிமோனியல் திங்ஸ் ஒரு பதவி ஏற்கும் பொழுது நாட்டை அணைத்து
உலகத்தை அணைத்து எல்லோரையும் அணைத்து ஒரு நல்ல வழியிலே நல்ல விடைகள் காண்போம் என்ற தெளிவோடு செயல்படும் பொழுது அவசரப்பட்டு இந்த பிராந்திய நலன் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகையினால்தான் சார்க் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாகிஸ்தானுடைய அரசாங்க தலைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது தவறா? இதை தாண்டி மாநில மத்திய உறவுகள் சார்ந்து நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும்? மாநிலங்களுடைய நல்லுறவை பேணுமா? மோடி அரசின் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசி வருகின்றோம். பாரதிய ஜனதாவுடைய திரு கே டி ராகவன் அவர்கள்ட்ட தான் நான் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். தமிழகம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகள்ல பிஜேபியுடைய, குறிப்பாக நரேந்திர மோடியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவை தெளிவுபடுத்த கூடும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட பல விஷயங்கள் தேர்தல் களத்திலேயே கேட்கப்பட்டது, இன்னும் சொல்ல போனா சவால் விடப்பட்டது, மோடி கிட்ட இருந்து பதில் வரல. முக்கியமா கேள்விகள் அப்படி சொல்லுங்க. காவிரி விஷயத்துல பாருங்க, உங்களுக்கு காவேரி இஷ்யூல போன பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்லயே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தால் இந்திய தமிழ்நாடு சுத்தி இருந்த மாநிலங்கள் கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கும் பிஜேபியும் இல்ல, யாருமே இதுல பிஜேபி கிடையாது. ஆனா எல்லாரையும் உட்கார வைத்து 9 மணி நேரம் பேசி காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் காவிரி இறுதி ஆணையம் வந்திருக்கிறது, ஃபைனல் வெர்டிக்ட் வந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஒரு சவால் விட்டார், நரேந்திர மோடி கிட்ட ஒரு சவால் விட்டார். இறுதி ஆணையை அவர் அதன்படி நடக்க தயாரா, இறுதி ஆணையை செயல்படுத்த தயாரா? தேர்தல் களத்துல தமிழக முதலமைச்சர் சவால் விட்டார். இது வரைக்கும் சொல்றேன், நரேந்திர மோடி வேணா ஏற்கனவே செஞ்சிருக்கோம். ஜெகதீஷ் ஷெட்டர் செஞ்சிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் வெளியிடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அங்கே வந்து பண்ணும்பொழுது அப்பீல் பண்ணும்பொழுது ஜெகதீஷ் ஷெட்டர் அந்த இடத்துல வந்து காவிரி தண்ணியை விடணும்னு சொல்லிட்டு பண்ணாரு. இறுதி தீர்ப்பை வெளியிடக்கூடாது நிலைப்பாடு. அந்த இடத்துல தண்ணி கொடுக்க கூடாது, கொடுக்காம இருந்திருப்பல ஜெகதீஷ் ஷெட்டர் முதலமைச்சர் இறுதி தீர்ப்பு படி நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு ஃபைனல் அவார்ட் படி அன்றைய பிஜேபி அரசு கொடுத்ததால் ஜெகதீஷ் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையை மதித்து அங்கே தண்ணீர் விடப்பட்டது. நான் என்ன சொல்றேன், பிரச்சனைகளை ஒரே சிம்பிள் வார்த்தைகளால சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் இறுதி ஆணை இருக்கிறது, இப்படி தண்ணி செயல்படுத்துவாரான்னா தமிழக முதலமைச்சர். நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், வாட்டர் டிஸ்பியூட்ஸ் சரி செய்யணும், தீர்க்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்துல தான் கடந்த காலத்தில் செய்தது. இந்த காலத்திலும் இப்போ நரேந்திர மோடி கண்டிப்பா நரேந்திர மோடி கிட்ட இருந்து வரல இறுதி ஆணை நடைமுறை வருமா? இல்ல இன்றைக்கு பிரதமராக பொறுப்பேற்க நீதிமன்றத்திலே அல்லது சட்டப்படி என்ன நடக்குமோ அத்தனை நடந்தாக வேண்டும் என்று நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஏப்ரல் மாதம் நடுவுல கேட்டாங்க, நரேந்திர மோடியை நோக்கி கேட்ட கேள்வி, மற்ற கேள்விகளுக்கு பதிலளித்த பாஜக இதற்கு பதிலளிக்கல. அவாய்டிங் எல்லாம் கிடையாது. அது எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? நாங்க ஆட்சிக்கு வரோம், ஆட்சிக்கு வரப்போறோம் தெரியும், நாங்க எந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ண முடியும்? சோ ஃபைனல் அவார்ட் படி, ஃபைனல் அவார்ட் காவிரி ஃபைனல் அவார்ட் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி செயல்படுத்தப்படி என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பா காவிரி ஃபைனல் அவார்ட் படி நடக்கப்படும். இதுல காவிரி மேற்பார்வை குழு அமைக்கப்படும், நீதிமன்ற ஆணைகள் மீறக்கூடாது என்பதுதானே நம்முடைய இதுவும் கண்டிப்பா செய்யணும். ரைட், இதுல அதுக்காக தான் சொன்னேன், இதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் கூட நதிகளை இணைப்பதுதான் தீர்வு. அதைத்தான் நாங்க பிஜேபி சொல்யூஷன், உடனடி சொல்யூஷன் என்ன? உடனடி இந்த நாட்டில் ஏற்கனவே நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் என்ன? அது கிடைக்க போற பிரச்சனை எது? நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கா பிரச்சனை ஒரே நாள் தீர்த்த முடியுமா? அப்படி இல்ல, இன்னைக்கு தான் பிரதமராவே பொறுப்பேற்குள்ள, அதுக்குள்ள என்ன பண்ணீங்க கேட்கறது நியாயமே கிடையாது. எல்லாருக்கும் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது கூட கொடுக்காம ஆட்சி அமையல. தட் இஸ் ட்ரூ. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்கிறேன், பல விஷயங்களுக்கு உடனடி தீர்வு எட்டிவிட முடியாதுங்கிற அரசியல் பார்வை இருக்கிறது. ஏன்னா the damage is big. அதை சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய காரியம். எதிர்பார்ப்புகள் உடனடியாக நடக்கணும்னாலும் கூட அது damage is big. திரு பீட்டர் அல்போன்ஸ், அதாவது நான் வந்து ராகவன் நான் ஏற்கனவே சொன்னேன், யூ ஆர் என்ஜாயிங் ஏ ஹனிமூன் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எங்களுக்கு வர்ற தகவல் வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கு. அதாவது நீங்க வந்து மாநிலங்களோடு உறவு சொன்னீங்க, மாநிலங்களுக்காக வேண்டி இந்திய அரசியல் சாசன சட்டம் ஏற்பாடு செய்த ஹவுஸ் தான் இந்த ராஜ்யசபா, இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து மதித்து காங்கிரஸ் வந்து பல நாட்களிலே வந்து லோக்சபாவில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட நிறைவேற்றி மாநிலங்களவையில நிறைவேற்ற முடியாதனால அவங்கள மன்றாடி பல தீர்மானங்களை தோற்றிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு மோடி வந்தோன்னு என்ன சொல்லிட்டார்,
அந்த ராஜ்யசபாவில் எனக்கு மெஜாரிட்டியில நான் கவலை கிடையாது. ஐ வில் கன்வீன் a joint session. நீங்க பத்திரிகை செய்திகளை வச்சு பேசுறீங்க. மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பத்திரிகை செய்தி அடிப்படையில் பேசக்கூடாது. இது பிரதமர் பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட் சொன்னார். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. பத்திரிகை செய்தியை சொல்றீங்களா? எனக்கு வருகின்ற தகவல்கள் தான் எனக்கு வருகின்ற தகவல்கள் சொல்ல முடியும். நீங்க இல்ல ராகவன், நான் முதல்ல ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் மை வேர்ட்ஸ். நான் சொன்ன எனக்கு வருகின்ற தகவல்கள் கவலை அளிக்கின்ற தகவல்களாக இருக்கிறது தான் சொன்னேன். இரண்டாவதாக NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதை நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது நம்ம இங்க நடந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நடந்த விபத்துல கூட நம்முடைய மாநில முதலமைச்சர் விசாரணைக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன தகவல் வருகிறது என்று சொன்னால், அந்த சட்டத்தை இன்னும் கடுமையான சட்டங்களாக மாற்றி அதற்கு பல விசேஷ அதிகாரங்களை கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மாநிலங்களை எதிர்த்திருக்கின்றன. ஆகவே இந்த விஷயங்களில் எல்லாம் அவர்கள் சொல்லுவது செய்வது ஒன்றாக இருக்கிறது. இதை நீங்க நாங்க சொல்ல கடமை இருக்கு இல்லையா? ராகவன், நீங்க இதை பத்திரிகை செய்தின்னு சொல்லி முடிச்சிருங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மோடி பதவி ஏற்பது செரிமோனியல், காமன்வெல்த்ல போய் பிரதமர் பங்கேற்பது ராஜ துரோகம்னு சொல்றீங்க. அதைத்தான் என்னால புரிந்து கொள்ள முடியல. நீங்க யூ அப்ளை டிஃபரண்ட் யார்ட்ஸ்டிக்ஸ். நீங்க அதான் தமிழக அரசியல் கட்சிகளை கேட்டேன். தோழர் தியாகு அதை கன்வீனியன்டா மறைச்சிட்டாரா இல்ல நீங்க அவரை பதில் சொல்ல விடலையான்னு தெரியல. நாளைக்கு இந்த தமிழக கட்சிகள் அங்க போய் பதவி ஏற்குமான நான் தியாக எனக்கு தெரியும். ஐ அம் செகண்டிங் தி क्वेश्चन. இப்போ பிரசிடென்ட் ராஜபக்ச அந்த பதவியேற்பு விழாக்கு கலந்து கொள்றார் அப்படின்னா வைகோவோ விஜயகாந்தோ அந்த விழாவுக்கு போகாமல் இருப்பதுதான் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, போகாமல் இருப்பது மட்டுமில்லைங்க, எந்த சூழ்நிலையில் யார் அழைக்கப்படுகிறார் என்பதுதான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. இன்று நேற்றல்ல. முஷாரஃபை அழைத்துக் கொண்டு ஆக்ராவில் வைத்து வாஜ்பாய் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு கூடாக இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைக்கு மையமாக இருக்கிற காஷ்மீர் சிக்கல் தீர்க்கப்படுகிற வரைக்கும் இது தொடர்ந்து. எனவே இது பாகிஸ்தானையும் ஒப்பிட வேண்டாம், பாகிஸ்தானை இலங்கையை ஒப்பிட வேண்டாம். தெளிவுபடுத்திட்டு போகலாம். இலங்கை அதிபர் வந்தா கலந்துக்க கூடாது. வைகோவோ விஜயகாந்தோ பாரிவேந்தரோ இந்த விழா எதிர்ப்பை காட்டுவதற்காக அவங்க கலந்து கொள்ள கூடாது. ராஜபக்சேயை அழைக்கவும் கூடாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த சிக்கல் எல்லாம் இல்லைன்னா செரிமோனியல் ஏத்துக்கலாம். ஆனால் இப்ப என்னன்னா, ராஜபக்சேக்கு ஒரு தவறான அடையாளத்தை நீங்க கொடுக்கிறீங்க. குறைஞ்சது ராஜபக்சேயை அழைத்து வந்த பிறகு அடுத்து 15 உலகத் தமிழ் அமைப்புகளுக்கு காங்கிரஸ் ஆட்சி தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை மிச்சம் இருக்கிற ஒரு காலத்தில் தடையை ஆதரிப்பதாக சொன்னார்களே, 2 ஆண்டு நீட்டிக்கிற தடையை 5 ஆண்டு நீடிப்பதாக சொன்னார்களே, இதையெல்லாம் நீக்குவதற்காக வைகோவோ மற்றவர்களோ மோடியிடம் ஏதாவது வாக்குறுதி பெற்றிருக்கிறார்களா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா, இது செரிமோனியில் இது முடிஞ்ச பிறகு காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்படி எதுவும் இல்லை. Giving the world a wrong signal at a wrong time. பாகிஸ்தானுடைய பங்கேற்பையும் இலங்கையுடைய பங்கேற்பையும் எப்படி வெவ்வேறு மாதிரி பார்க்க முடியும்? பாகிஸ்தான் சர்வதேச அரங்கத்தில் ஒரு இனக்கொலை குற்றச்சாட்டோடு இந்தியா கூட பாகிஸ்தானை நிறுத்தவில்லை. பாகிஸ்தான் நமது வீரர்களுடைய தலையை கொய்கிறது, தீவிரவாதத்தை நமது ஊக்குவிக்கிறது. அது எப்படி நீங்க வெவ்வேறு பார்க்க முடியும்? AK அந்தோணி இருக்கும்போது நடந்தது என்ன? அவர் அறிவித்தார், அவங்க பாகிஸ்தான் வீரர்கள் அல்ல, அவங்க காஷ்மீர் போராளிகள் அறிவிச்சார். யாரா இருந்தாலும் தலையை தவறு. பின்னால் அவரை நெருக்கடி கொடுத்து மாற்றிக்கொள்ள வைத்தார்கள். இல்ல பிரச்சனை நாட்டில் நடக்கக்கூடிய தீவிரவாதத்தை அங்கே பிரீச் செய்கிறது பாகிஸ்தான். அந்த நாட்டு பிரதமருக்கு சிவப்பு கமலம் வரவேற்கலாம். சிவப்பு கமலம் கொடுக்கிறது அதை பத்தி நம்முடைய ஒரே ஒரு இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க ராஜபக்சே அழைப்பு சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா, ராஜபக்சே ஐநா மனித உரிமை ஆணையத்தினால் அமைக்கப்படுகிற ஒரு புலனாய்வு குழுவினுடைய கூண்டில் நிறுத்தப்படுகிறவர், அதோடு ஒத்துழைக்க மறுக்கிறவர், அதற்காக உலக தமிழ் அமைப்புகளை தடை செய்திருக்கிறார். பாகிஸ்தான் has committed a lesser crime சொல்றீங்க? பாகிஸ்தான் இப்படி எதுவும் செய்ததாக ஒரு நமது நாட்டு இந்திய வீரர்கள் தலையை கொய்றாங்க, இங்க தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க சார். நான் என்ன சொல்றேன், ஆதாரங்கள் இருக்கு. இல்ல நீங்க அந்த கோரிக்கையை நீங்க வைப்பதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் சொல்றேன், ராஜபக்சேயும் அவரையும் ஈக்குவேட் பண்ணாதீங்க. UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ரெசல்யூஷன் படி
அவரை ஒரு போர் குற்றவாளியா கருதி விசாரிக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம நாட்டு அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுடைய அமைப்புகள் இயக்கங்களும் பாகிஸ்தான் தான் ஹப்பா இருக்கு. வேறுபடுத்தி லெசர் கிரிமினல் எப்படி பார்த்துட முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை, ஒன்றுபட்ட காஷ்மீரை பிரித்து வைத்து அடிமைப்படுத்தி இருக்கிற 2 நாடுகள் இந்தியாவும் பாகிஸ்தான். இவர் காஷ்மீர் பிரச்சனை பத்தி தெரியாம பேசுறாரு. ஒவ்வொரு முறையும் தவறாக பேசிக்கொண்டே இருக்கு. தெரியாம பேசுறீங்க. காஷ்மீர் இந்தியாவின் பகுதி அல்ல, பகுதியா இல்லையா காஷ்மீர் மக்கள் தான் தீர்மானிக்கிறது. காஷ்மீர்ல வாக்கெடுப்பு நடக்குது. ஒரு மன்னர் சேர்ந்து கொண்டார். அதெல்லாம் சும்மா தவறா சொல்றீங்க. நீங்க அக்செஷன் இருக்குது, அக்செஷன் டீட் இருக்குது. 13 வருஷம் ஜெயில வச்சீங்க. தேச விரோத பேச்சுக்கள் கண்டிக்கப்பட வேண்டியது. ஸ்ரீநகர்ல மோடி பேசும்போது என்ன சொன்னார், தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார் என்பதும் 2 வெவ்வேறு. இப்போ சொல்றேன், நீக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் என்பதுதான் என்னோட நிலைப்பாடு. இந்திய அரசும் குற்றவாளி, பாகிஸ்தான் பிரச்சனை வருது சார். நம்ம பாகிஸ்தானையும் இந்தியாவையும் காஷ்மீர் விஷயத்துல ஈக்குவேட் பண்ணக்கூடாது சார். நம்ம நாட்டில் கிட்டி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, பாகிஸ்தான் விஷயத்துல கூட ஒரு கான்ஃபரன்டேஷனல் அப்ரோச்சை மேற்கொள்வார் நரேந்திர மோடி அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. மாறா பாகிஸ்தானுக்கு உட்பட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதை எப்படி பார்க்கலாம்? ஒரு மெச்சூர்ட் அப்ரோச் பார்க்கலாம். மெச்சூர்ட் அப்ரோச் கேட்டதுக்கே நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லணும். பிகாஸ் தட்ஸ் பிரிசைஸ்லி அதுதான் முக்கியமான தேவை. இது கேள்வி தலைமை பண்பை பற்றியது. தலைமை பண்பு என்று சொல்லும்போது லீடர்ஷிப் ஸ்டைல் அண்ட் குவாலிட்டிஸ். இன்றைக்கு இந்த தேர்தலின் விளைவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் சார்க் நாட்டில் மட்டுமல்ல, ஏசியாவிலேயே, மொத்த ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார், செயல்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிறது. இட்ஸ் ஸ்டேச்சரல் திங்ஸ். அப்படி வரும்பொழுது சார்க் சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இன்ஃபுளுன்ஸ், தாக்கம் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் ஆரம்பத்திலேயே நாம் ஒரு சண்டை சச்சரவு கன்ஃபரன்டேஷனல் அப்ரோச் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்பத்திலேயே நம்பர் 1. இரண்டாவது, தலைமை பண்பு என்பது ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு நாட்டையும் நாம் எந்த விதத்தில் இன்ஃபுளுன்ஸ் செய்கிறோம், தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம், நம்முடைய வழியிலே நம்முடைய தேவைகளை அவர்களுக்கு நாம் பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அதற்கான காலகட்டம் இப்பொழுது வந்துள்ளது. அந்த காலகட்டத்தை நாம் பொறுமையாகவும் சாமர்த்தியமாகவும் திறமையாகவும் வித் ஸ்ட்ராட்டஜி we need to approach. அந்த விஷயத்தை ஒரு பதவியேற்பு விழா என்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு எடைபோட்டுக் கொள்ள கேட்பது போல இதே விஷயங்களுக்கு வேற யாஸ்டிக்கு நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கையாண்டீங்க. பாகிஸ்தான் தலை கொதித்து பேசவே பேசாதீங்க, போகாதீங்க, வைக்காதீங்க. நீங்க இப்போ நீங்க இதே காரணங்களை தான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி சொன்னது. டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார், அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார். எப்ப சொன்னார்? முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்தோட அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து தானே சொல்றோம். 2009 பிரச்சனை வந்ததா? முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது நல்லது. அதாவது பல விஷயங்கள்ல காங்கிரஸ் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா 10, 15, 25, 50 வருடங்கள் இதே விஷயங்களை பற்றி நாம என்ன செஞ்சிருக்கோம் அவங்க யோசிச்சுட்டாலே பல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாயிடும். அதை விட்டுருங்க சைட்ல. முக்கியமானது இந்த தலைமை பண்பு எப்படி செயல்பட போகிறது என்பதற்கான நம்ம அவகாசத்தை கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டி என்பது ஒரு குவாலிட்டி. இரண்டாவது, நான் சொன்னது போல நாட்டில் உள்ள எல்லா மக்களையும், எல்லா இனங்களையும், எல்லா ஜாதி மதங்களையும் இணைத்து செல்வது போல உலக அரங்கிலேயும் ஒரு சுமூகமான உறவோடு நாம் நமக்கு தேவையான விஷயங்களை அவர்களிடம் தாக்கம் செய்ய முடிந்தால் அதை நாம் முதல் முயற்சியாக we should try என்பதுதான் நியாயமான ஒரு அப்ரோச். அதுல நம்ம ஒரு நிமிஷம், அதுல நம்ம பழைய நம்முடைய நம்பிக்கைகள், பழைய நம்முடைய அனுபவங்கள், பழைய நம்முடைய இயலாமைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல நம்ம சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தோம். காங்கிரஸ் எப்படி செயல்பட்டு இருந்த முதல்ல யோசிச்சு பார்க்கணும்ல.
15 வருஷங்கள் 20 வருஷம் என்னத்தை நம்ம கிழிச்சிருக்கோம் நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறோம். அதாவது அதை நம்ம யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லணும். ரைட். திரு பீட்டர் அல்போன்ஸ், நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்க பதிலே சொல்ல. வாட் இஸ் யுவர் விஷ் லிஸ்ட்? இந்த அரசாங்கத்துக்கிட்ட உங்களுடைய விஷ் லிஸ்ட் என்ன? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரா, காங்கிரஸ் பிரமுகரா, ஒரு மூத்த அரசியல் தலைவரா, உங்களுடைய விஷ் லிஸ்ட் என்ன? அதாவது ஒண்ணு, அதுக்கு முன்னால போறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். இதுல வந்து நண்பர் ராஜ கிருஷ்ணமூர்த்தி வந்து என்னத்தை காங்கிரஸ் செஞ்சு கிழிச்சதுன்னு கேட்கிறாரு. ராகவன் கூட அப்படி வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். இந்த தேசத்துக்கு நீங்க வந்து ராஜ கிருஷ்ணமூர்த்தியை மாதிரி ஆட்கள் வந்து 2 விதமான விமர்சனங்களை வைத்திருப்பதுதான். அதாவது ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற தமிழர் வந்து பாதியா இருந்ததுன்னா அது பாதி காலியா இருக்கு. மோடி முன்னால இருக்கிற தமிழர்ல பாதி தண்ணீர் இருந்ததுன்னா பாதி தமிழர் நிறைஞ்சிருக்கு. இதுதான் அவங்களுடைய விமர்சனம். அது அப்படி இருக்கட்டும். நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இப்பொழுது நரேந்திர மோடி முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் வந்து, முதல் பிரச்சனை வந்து இப்ப நீங்க வந்து டீசல் விலையை குறைக்க போகிறாரா, பெட்ரோல் விலையை குறைக்க போகிறாரா, உணவு மானியத்தை குறைக்க போகிறாரா, உர மானியத்தை குறைக்க போகிறாரா, வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க தரப்போகிறார், அந்நிய முதலீடுகளை எப்படி கொண்டு வர போகிறார். அந்நிய முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உள்நாட்டு முதலீடுகளுக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து அவர் எப்படி தடுத்து நிறுத்துவார். இதை போன்ற வினாக்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. தொழில் முடங்கி கிடக்கிறது என்று சொன்னார்கள், உற்பத்தி முடங்கி கிடக்கிறது என்று சொன்னார்கள், வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள், விலைவாசி ஏற்றம் என்று சொன்னார்கள். இதை எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த பிரச்சனை. வெளிநாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு, இதெல்லாம் அவருடைய பிரையாரிட்டியா இருக்கும் நீங்க சொல்றீங்க. திரு தியாகு, உங்களுடைய பிரையாரிட்டி, உங்களுடைய விஷ் லிஸ்ட் சுருக்கமா சொல்லுங்க. மொத்தத்தில் ஈழம் தொடர்பாக பழைய அரசினுடைய கொள்கையை அடியோடு மாற்றி அமைக்கணும். ஒரு இனக்கொலை நடந்தது என்ற உண்மையை ஒரு காங்கிரஸ் சிதம்பரம் கூட கடைசி காலத்தில் பேசினார். தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் பலர் பேசியிருக்கிறார்கள், விவாதங்களில் பேசியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய பாஜக தலைமை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும், மோடி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு இனக்கொலைக்கு ஆளான தேசிய இனத்திற்கான ரெமெடியல் ஜஸ்டிஸ், ஈடு நீதி வழங்கப்படணும். இனப்படுகொலைக்கு ஆளான யூதர்களுக்கென்றுதான் ஒரு இஸ்ரேலை உருவாக்கி கொடுத்தார்கள். உருவாக்கின இடம் சரியில்லை, அது வேற செய்தி. ஆனால் இங்கு காலங்காலமா தமிழர்களுடைய தாயகமாக இருக்கிற இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் தமிழீழம் உருவாவதற்கு துணை செய்யணும். அதற்கான பொதுசன வாக்கெடுப்பு கோரிக்கையை ஒரு அமைதி வழிபட்ட அரசியல் தீர்வாக பாஜக அரசு எழுப்பணும். அதற்கான ஒரு மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு பிரச்சனையை சொல்லிருக்காங்க. இவங்க 10 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு கொடுத்த பிரச்சனைகளை பாருங்கள், பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கிறார். அதனால அதற்காக நிச்சயமாக திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்ற இங்க இருக்கிற சாமானிய இந்தியனும் கூட பெருமைப்படுற அளவில் இந்த ஆட்சி நடக்கும். நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை பிரச்சனைகள் நிச்சயமாக நரேந்திர மோடி தீர்வை கொடுப்பார் என்பதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ரொம்ப சுருக்கமா அதிமுக அரசின் எதிர்பார்ப்புகள், அவருடைய கொள்கைகள், அவைகளை புரிந்து கொண்டு அவர்களோடு கைகோர்த்து ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு. மாநில அரசாங்கத்தோடு நல்லுறவு பண்ணணும். இலங்கை தமிழர் விஷயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும். பொருளாதார ஃப்ரண்ட்ல நிறைய மாற்றங்கள் நடக்கணும். விஷ்லிஸ்ட் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, சவால்கள் பெரிய அளவுக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தின் முன்னால் இருக்கிறது. இந்த நிலையில நேர்கிட்ட கேட்டிருந்தோம், மோடி அரசுக்கு காத்திருக்கும் சவால்கள்ல பிரதானமானவை என்று 3 விஷயங்கள் சொல்லி இதுல உங்களுடைய பிரையாரிட்டி என்ன என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பதில் இதோ. பிரையாரிட்டியாக இருக்க வேண்டியது ஊழல் ஒழிப்பு என்று 40%, விலைவாசி குறைப்பு என்று 32%, தேச பாதுகாப்பு பிரையாரிட்டியா இருக்கணும் என்று 28% சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி எதிர்பார்ப்புகள், விஷ்லிஸ்ட் அப்படிங்கிறது மிக நீண்ட ஒரு விஷ்லிஸ்ட். பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜக அரசு முன்னால், மோடி அரசு முன்னால் நிறைவேற்றுமா? ஆட்சியை இன்னும் ஏற்கல, ஆனால் ஆட்சி ஏற்ற பிறகு நிச்சயமாக இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். கேள்விகள் இது சார்ந்து தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு தியாகு, திரு கே.டி. ராகவன், திரு கிட்டி அவர்கள், இதே போல திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பார்த்த நேர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.